ஜெபத்துக்கு ஏன் பதில் வராமல் இருக்குன்னா ஏதாவது ரீசன் உங்களுக்கு இருக்கும். பைபிளில் போட்டிருக்கு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேவனுடைய வார்த்தை. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேவனுடைய வார்த்தை. என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு தருவேன், தேவனுடைய வார்த்தை. என்னை நோக்கி நீ கூப்பிட்டேன்னா உனக்கு நான் மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன், தேவனுடைய வார்த்தை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், தேவனுடைய வார்த்தை. இவ்வளோ வார்த்தை சொல்லியிருக்கிறார்ல. நீ கேட்டால் தரமாட்டேன்னு சொன்னாரா? என்னுடைய நாமத்தில் நீ எதை வேணாலும் கேளு தர்றேன். இதான் அவருடைய ப்ராமிஸ் வார்த்தை, இதான் வாக்கு தத்தம், இது சத்தியம், இது உண்மை, இது வாக்கு மாறாத பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை கரெக்டாக செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் இத்தனை காரியம் சொல்லியிருக்கிறார். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்படின்னா இத்தனை காரியம் சொல்லியிருக்கா. அப்போ கண்டிப்பாக கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்போ கொடுப்பார். அப்போ கொடுப்பதுக்கு நம்ம அதுக்கு தகுதியாக வேண்டும். கொடுப்பதுக்கு அந்த அவர் கொடுக்குற காரியத்துக்கு நம்ம தகுதி ஆகணும். பார்த்துக்கொள்ளுங்க, தகுதி ஆகணும். தகுதி அதான் ஏசாயா 59:1-2 சொல்லுது, ரிசிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகும்ல, கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தாமல் இல்லை, உங்கள் பாவங்களை எனக்கு உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியல? ஏன் உனக்கு எனக்கு பிளவு வருகிறது? ஏன் உனக்கு எனக்கும் பிரிவு வருகிறது? அப்படின்னா உன் பாவங்கள் என் செவி மந்தாமல் இல்லை. நான் ஒன்றும் செவிடு கிடையாது. நீ கேட்குறது எனக்கு காதில் கேட்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கேட்குது. ஆனால் நான் கொடுப்பதுக்கு உண்டான அந்த தகுதி, அந்த அந்த குவாலிஃபிகேஷன் உனக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். சும்மா இது பண்ண மாட்டார். அப்போ அதான் சொல்கிறார், ரிச்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போக முடியல, கை குறுகி போல, கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தம், என் செவி மந்தமாக நீ கேட்குற காரியத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டால் உன் பாவங்களே எனக்கும் உனக்கும் நடுவாக ஒரு பிளவு உண்டாக இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போனா அதுக்கு மாற்று வழி என்ன? பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு பரிகாரம் என்ன? ஒன்றும் கிடையாது, அறிக்கையிடுறது தான். தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ் அடைய மாட்டான். ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கனாக இருக்கிறான், தேவனை பொய்யராக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நீங்கள் செய்த தவறு உணர்ந்து இயேசுப்பட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதான். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, இது ஒரு பெரிய காரியம் கிடையாது. உங்கள் தவறை உணர்ந்து இயேசுப்பட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு கேட்டு விட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை கேளுங்க.